விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. இனி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். லாஸ்பேட்டையில் 3 மையங்களில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு, 24 மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பு. புதுவையில் 91.23% வாக்குப்பதிவு, புதுவை தேர்தல் வரலாற்றில் சாதனை. வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்த 1.18 லட்சம் ரூபாய் பறிமுதல், தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். ஒரே நாளில் புதுவையை சேர்ந்த 8 பேரிடம் 8 லட்சம் ரூபாய் மோசடி, சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை 3 மையங்களில் வைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி இயந்திரங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதா? புதுச்சேரி மாநில சட்டசபை தேர்தல் நேற்று நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டதா? புதுவை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டையில் உள்ள 3 அடுக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. காரைக்காலில் அரசு கல்லூரியிலும், ஏனாமில் அரசு உயர்நிலை பள்ளியிலும், மாகியில் அரசு கல்லூரியிலும் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. புதுச்சேரியில் நள்ளிரவு வரை வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணி நடைபெற்றது. வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு அறையில் இயந்திரங்கள் வைக்கப்பட்டு முகவர்கள் முன்னிலையில் தொகுதி வாரியாக வைக்கப்பட்டு பூட்டி சீல் வைக்கப்பட்டது. வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பும் 24 மணி நேர சிசிடிவி கண்காணிப்பும் போடப்பட்டுள்ளது. உள்ளூர் போலீசாருடன் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வருகின்ற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. புதுவையில் 91.23% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. இது புதுவை தேர்தல் வரலாற்றில் சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி மாநில சட்டசபை தேர்தல் நேற்று நடைபெற்றது. நேற்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றது. சில இடங்களில் வாக்கு இயந்திரங்கள் பழுதானது. இதனால் காலதாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. சரியாக செயல்படாத 5 வாக்குப்பதிவு இயந்திரம், 10 கட்டுப்பாட்டு இயந்திரம், 46 விவிபாட் இயந்திரம் ஆகியவை மாற்றப்பட்டது. தொடர்ந்து நடந்த வாக்குப்பதிவின் போது சரிவர இயங்காத 8 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 8 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், 42 விவிபாட் இயந்திரங்களை மாற்றி தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெற்றது. நகர மற்றும் கிராமப்புறங்களில் திருவிழா போல வாக்காளர்கள் திரண்டு வந்து வாக்கை செலுத்தினர். வெயிலுக்கு முன்பாக வாக்களிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் காலையிலேயே அதிக அளவில் கூட்டம் இருந்தது. இதனால் காலை 9 மணி அளவிலேயே 20% வாக்குகள் பதிவானது. மதியம் 1 மணி அளவில் சுமார் 60% வாக்குகள் பதிவாகி இருந்தது. தொடர்ந்து மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்தனர். இதனால் மாலை 6 மணிக்கு பிறகும் பல வாக்குச்சாவடிகளில் மக்கள் காத்திருந்தனர். அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குகள் பதியப்பட்டது. மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் 89.87% வாக்குகள் பதிவானது. தபால் வாக்குகள் 1.36%ஐயும் சேர்த்தால் 91.23% புதுவையில் வாக்குப்பதிவு உயர்ந்தது. இந்த வாக்குப்பதிவு புதுவை தேர்தல் வரலாற்றிலேயே புதிய சாதனையாக கருதப்படுகிறது. வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்த 1.18 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் நேற்று அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றது. ஒரு சில இடங்களில் மட்டுமே சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்தது என்று தெரிவித்துள்ளார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் திருக்கனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடி அமைவிடத்திற்கு அருகாமையில் 2 கட்சியினர் இடையே சிறு சலசலப்பு ஏற்பட்டு அங்கு போலீசார் தடியடி நடத்தி அமைதியை நிலைநாட்டியதாகவும், வாக்குப்பதிவு எந்த இடையூறுமின்றி தொடர்ந்து நடைபெற்றது என்றும் தெரிவித்தார். இந்த சிறு சம்பவத்தை தவிர்த்து அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அமைதியாகவும் நேர்மையாகவும் பாதுகாப்பாகவும் வாக்குப்பதிவு நடைபெற்றதாகவும், வாக்குப்பதிவின் போது 16 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிவர செயல்படாத நிலையில் மாற்றி அமைக்கப்பட்டு தொடர்ந்து வாக்குப்பதிவு நடந்தது என்றார். ட்ரோன் கண்காணிப்பின் உதவியோடு வில்லியனூர், காலாப்பட்டு, உழவர்கரை, மணவெளி, காரைக்கால் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நேற்று பணம் பட்டுவாடா நடைபெற்றதாகவும், இதனை கண்டறிந்து 1.18 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரே நாளில் புதுவையை சேர்ந்த 8 பேரிடம் 8 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ஒதிஞ்சாலை பகுதியை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் செல்போன் எண்ணிற்கு இணையதள முகவரி ஒன்று வந்துள்ளது. அந்த முகவரிக்கு சென்று அவர் பார்த்துள்ளார். அதில் கேட்கப்பட்ட வங்கி கணக்கு மற்றும் ரகசிய எண்ணை பதிவிட்டார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 7 லட்சம் ரூபாய் காணாமல் போனது. இதனால் அவர் அதிர்ச்சி அடைந்தார். இதுபோல பாகூரை சேர்ந்த பெண் ஒருவரின் செல்போனுக்கு அழைப்பு வந்துள்ளது.
மறுமுனையில் பேசியவர் தன்னை வங்கி அதிகாரி என கூறி மர்ம நபர் ஏடிஎம் எண் மற்றும் ரகசிய எண்ணை பெற்று 45,000 ரூபாயை பறித்துள்ளார். மேலும் வில்லியனூரை சேர்ந்த நபரிடம் வங்கி அதிகாரி என கூறி 34,000 ரூபாயை மர்ம நபர்கள் பறித்துள்ளனர். இதேபோல மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவரிடம் 23,000, காட்டேரிக்குப்பத்தை சேர்ந்த பெண்ணிடம் 15,100 ரூபாயும், வில்லியனூரை சேர்ந்த நபரிடம் 5,600 ரூபாயும், முதலியார்பேட்டையை சேர்ந்தவரிடம் 5,000, புதுவை ஒயிட் டவுன் பகுதியை சேர்ந்தவரிடம் 3,360 ரூபாயும் மோசடி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் புதுச்சேரியை சேர்ந்த 8 பேரிடம் 8,31,132 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் ஏப்ரல் 11ஆம் தேதி ஆண்டு விழா கொடியேற்றம் நடைபெற உள்ளது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள பேராயர் இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் அதிபரும் பங்கு தந்தையருமான ஆல்பர்ட், புதுச்சேரிக்கு அருகில் அமைந்துள்ள வில்லியனூர் தூய அன்னை ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்று என்றார். பிரான்சில் உள்ள லூர்து தேவாலயத்திற்கு பிறகு ஆசியாவில் கட்டப்பட்ட முதலாவது ஆலயம் இது என்றும், ஆசிய கண்டத்திலேயே தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்தின் எதிரே தமிழர் பண்பாட்டு குளம் அமைந்திருப்பதும் இதன் தனிச்சிறப்பு என்று பெருமிதம் தெரிவித்தார். வில்லியனூர் தூய லூர்து அன்னையின் திருத்தலத்தின் 149வது ஆண்டு திருவிழா வருகின்ற ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளதாகவும், அன்று காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்படுவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து லூர்து அன்னையின் உருவம் தாங்கிய திருக்கோவில் மாதா திருக்குளத்தை சுற்றி மேலதாளம் முழங்க பூமழை பொழிய ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஆயர் சகாயராஜால் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றப்படுவதாகவும் தெரிவித்தார். ஏப்ரல் 11ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு திருத்தலத்தின் சார்பில் லூர்து அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்து தேர்பவனி நடக்க உள்ளதாகவும், தொடர்ந்து 18ஆம் தேதி வரை பங்கின் சார்பாக அதே வைர கிரீடம் சூட்டப்பட்டு தேர்பவனி நடைபெறும் என்றார். ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிட்ஸ் தலைமையில் ஆண்டு பெருவிழா திருப்பலி நடைபெற உள்ளதாகவும், அன்று மாலை 6 மணிக்கு வேலூர் மறைமாவட்ட ஆயர் அம்புரோஸ் பிச்சைமுத்து தலைமையில் பெருவிழா மாலை திருப்பலி நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். அன்று ஆடம்பர திருபவனி நடைபெற உள்ளதாகவும், இதில் ஏராளமானோர் பங்கு கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். புதுவை வாசவி மழலையர் பள்ளி பட்டமளிப்பு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வாசவி பன்னாட்டு பள்ளி CBSEயில் 2025-26ஆம் ஆண்டிற்கான மழலையர் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கல்வி உளவியலாளர் புவனா வாசுதேவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவின் தொடக்கமாக குத்து விளக்கேற்றி வைக்கப்பட்டது. பள்ளி முதல்வர் மாரிமுத்து வரவேற்புரையாற்றினார். பள்ளி தலைமை ஆசிரியர் சுஜாதா மழலையர் வகுப்பிற்கான ஆண்டறிக்கை வாசித்தார். சிறப்பு விருந்தினர் மழலையர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து பட்டமளிப்பு பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய சிறப்பு விருந்தினர் குழந்தைகளின் மனநலம் பற்றியும், கவனக்குறைவு, மிகை, இயக்க கோளாறு காரணமாக ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும் எளிய முறையில் விளக்கினார். இது கல்வி, சமூக உறவுகள் மற்றும் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கலாம் என்றும் அவர் கூறினார். டாக்டர் புவனா வாசுதேவன் தினமலர் லட்சிய ஆசிரியர் விருது, உலக எழுத்தாளர் விருது, சிறப்பு கல்வியாளர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை மாநில மற்றும் தேசிய அளவில் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் தேர்தல் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு 2 நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு 2 நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது. வாக்குப்பதிவு நாளான 9ஆம் தேதி பணியில் இருந்த அரசு ஊழியர்களுக்கு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு மே 5ஆம் தேதியும் விடுமுறை அளிக்கப்படுகிறது. இது தொடர்பான சுற்றறிக்கையை புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் முருகேசன் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ளார். புதுவை தமிழகத்தில் நாளை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த ஒரு வாரமாக வெயிலின் அளவு அதிகரித்துள்ளது. தொடர்ந்து புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இன்று முதல் வருகின்ற 13ஆம் தேதி வரை இயல்பை விட அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஒடிசா முதல் மன்னார் வளைகுடா வரை, தெலங்கானா, ராயலசீமா, உள் தமிழகம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
கடந்த தேர்தலை விட வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகமாகியுள்ளதால் அரசியல் கட்சியினர் கலக்கமடைந்துள்ளனர். புதுவை சட்டசபை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகபட்சமாக வரலாற்று சாதனையாக 91.23% வாக்குகள் பதிவாகியுள்ளது. உச்சபட்ச வாக்குப்பதிவை ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் தங்களுக்குத்தான் சாதகம் என கூறுகின்றனர். அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்களை வரவேற்று பெருவாரியாக வாக்களித்திருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தரப்பில் ஆளும் கட்சி மீதான அதிருப்தியால் மக்கள் எழுச்சியுடன் வாக்களித்திருப்பதாக கூறியுள்ளனர். இதனிடையே இந்த தேர்தலில் புதியதாக சுமார் 25,000 இளம் வாக்காளர்கள் இடம்பெற்றனர். இவர்கள் பெரும்பாலானவர்கள் தேர்தலில் வாக்களித்துள்ளனர். இதற்கு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சி ஒரு காரணம் என கூறப்படுகிறது. வழக்கமாக அரசியலில் ஈடுபாடு இல்லாத இளைஞர்கள் கூட்டம் வாக்குப்பதிவு செய்திருப்பது அரசியல் கட்சிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையை பொறுத்தவரை 20 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர்களும் உள்ளனர். இதனால் இந்த புதிய இளம் வாக்காளர்கள் ஒரு தொகுதிக்கு 750 முதல் 1000 பேர் வரை இடம்பெற்றுள்ளனர். இவர்களின் வாக்கு தொகுதியின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் சக்தியாக மாறியுள்ளது. இதனால் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் கலக்கத்தில் உள்ளனர். புதுவை வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் 3 நாட்கள் சர்வதேச மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. அரியூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் 3 நாள் சர்வதேச மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதன்மை இயக்க அதிகாரி வித்யா தலைமை தாங்கினார். மருத்துவக் கல்லூரி இயக்குனர் ரத்னசாமி வரவேற்புரையாற்றினார். மாநாட்டின் துவக்க விழாவில் சென்னை எம்ஜிஆர் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் துணைவேந்தர் சுதாஷேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தேசிய மற்றும் தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கும் முதன்மை மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களையும் கட்டுரைகளையும் பகிர்ந்தனர். முக்கியமாக அறிவியல் அமர்வுகள், ஆராய்ச்சி கட்டுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் பாப்பா தசாரி, ஜோசப் ராஜ், சத்யபாலன், ரேவதி, அரவிந்தன், லோகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கல்லூரி தலைமை பேராசிரியர்கள், மருத்துவத்துறை மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மாநாடு மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளையும் அறிவியல் முன்னேற்றத்தையும் முன்னேறும் முக்கிய நிகழ்வாக அமைந்திருந்தது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,965 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,11,720 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். லாஸ்பேட்டையில் 3 மையங்களில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு, 24 மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பு. புதுவையில் 91.23% வாக்குப்பதிவு, புதுவை தேர்தல் வரலாற்றில் சாதனை. வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்த 1.18 லட்சம் ரூபாய் பறிமுதல், தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். ஒரே நாளில் புதுவையை சேர்ந்த 8 பேரிடம் 8 லட்சம் ரூபாய் மோசடி, சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.